இலங்கை அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் பரபரப்பான செய்திகள் அவ்வப்போது நடைமுறை கட்டுவதை பார்க்க முடியும். அந்த பரபரப்பான செய்திகள் எவ்வளவு உண்மை, எவ்வளவு பொய் என்கின்ற கருத்துகள் எல்லாம் நமக்கு தெரியாவிட்டாலும், அந்த களங்களை எப்பொழுதுமே வெப்பச்சலனத்தோடு வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழலை இலங்கை அரசியல் களம் எப்பொழுதும் எடுத்திருக்கிறது. தற்பொழுதும் இலங்கை அரசியல் களத்தில் அப்படி ஒரு நகர்வுதான் அரங்கேறி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. ஒரு முன்னாள் இராணுவத்தில் பணியாற்றிய ஒருவர் தொடர்ச்சியாக 2 நாட்களாக சில கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார். அந்த கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிர்வலைகள் என்பதை விட அது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை கொண்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த காணொளியில் அது சார்ந்த சில கருத்துகளோடு உங்களோடு பயணிக்க இருக்கின்றேன். எனவே கண்டிப்பாக என்னுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்து அளிப்பீர்கள் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் அதை குறித்த வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் மனச்சோர்வடைய செய்ய விரும்பவில்லை. நேற்று ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. அந்த செய்தியை மையப்படுத்தி நான் கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அதாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரா அவர்களை அழிப்பதற்காக ஒரு மனிதர் தீவிரமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார். அதாவது அவர் இராணுவத்தை போல நடந்து கொண்டு அனுரா அவர்களை தாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கலாம், அல்லது காவல்துறை அதிகாரி போல அவர் வேடமிட்டு அனுரா அவர்களை தாக்குவதற்கான முயற்சி எடுக்கலாம். எனவே இது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மேலோங்கி இருக்கிறது. எனவே இலங்கை இராணுவத்தை சார்ந்தவர்கள் அனுரா அவர்களை பாதுகாக்க வேண்டிய விடயங்களில் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துவதுதான் இப்பொழுது உள்ள சூழலுக்கு அனுரா அவர்களுக்கு பாதுகாப்பான விடயம் என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். இது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. அல்லது அனுரா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட விடயங்களில் குளறுபடிகள் இருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தை அது எழுப்புகின்றது. அல்லது மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய அனுராவருடைய அந்த எளிமையான பயணம் ஒரு சில அரசியல்வாதிகளை கோபம் கொள்ள செய்திருக்கிறதா? அதன் அடிப்படையில் அனுராவுக்கு எதிரான நகர்வுகளை எடுப்பதற்கு அவர்கள் வேகம் கட்டி இருக்கிறார்களா? இந்த கேள்விதான் நம் மனதிற்குள் எழும்பியிருக்கின்றன. அது சார்ந்துதான் நேற்று ஒரு காணொலியில் நான் அந்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். அதை பல நண்பர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் அது சார்ந்த சில கருத்துகளையும் பதிவிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இங்கு அந்த கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைப்பது இங்கு சிறப்பான ஒரு பதிவாக இருக்காது. ஆனால் இன்றும் அனுரா அவர்களை மையப்படுத்தி ஒரு சில செய்திகள் அதே குறிப்பிட்ட இராணுவத்தில் பணிபுரிந்தவரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன விடயம், எதனை சார்ந்த கருத்துகள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இலங்கையை பொறுத்தமட்டில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இல்லாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கலாம் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது. முன்னால் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த பிழைகள், அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை எப்படியெல்லாம் கையாடல் செய்தார்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் தங்களை எப்படி வளப்படுத்தி கொண்டார்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய நகர்வுகளை எல்லாம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதை எடுத்து அதன் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த தலைவர்களை இக்கட்டான ஒரு சூழலில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது. இந்த சூழலில் சில அழுத்தமான கருத்துகளும் பதிவாகின்றன. சீனாவில் இருந்து அனுரா அவர்களுக்கு ஒரு அழுத்தமான பதிவு வந்தது என்று ஒரு செய்தி வருகின்றது. இந்த செய்தி எதை குறிப்பிடுகிறது என்றால், மஹிந்த ராஜபக்சே மீது நீங்கள் எந்தவிதமான கைது நடவடிக்கைகளோ அல்லது அவருக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சீனாவில் இருந்து அனுரா அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக ஊடகங்களில் முதன்மையாக பேசப்படுகின்றது. அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சேவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சீனா உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது.
எதற்காக சீனா உறுதியாக இருக்கிறது என்றால் அதன் பின்னால் உங்களுக்கே தெரிந்திருக்கும் பல விடயங்கள் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுதுதான் சீனா இலங்கையில் தன்னுடைய சொந்த நாடு போல பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது. நிறைய இடங்களில் சீனாவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மஹிந்த ராஜபக்சே ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அதுபோல இன்னொரு விடயத்தையும் அப்பொழுது பரபரப்பாக பேசினார்கள். நெடுந்தீவு என்கின்ற தீவில் சீனாவின் அந்த இராணுவ வீரர்கள் சாதாரண உடையில் அங்கு பணியாளர்கள் போல வேலை செய்து அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் அப்பொழுது பரவலாக பேசப்பட்டது உண்டு. அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்சே சீனாவிற்கு ஒரு பெரும் கதவை திறந்து விட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதற்கு செய்நன்றியாக சீனா இதுபோன்ற நகர்வுகளை எடுத்திருக்கலாம் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் தற்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர், அதாவது மிக மிக முக்கிய தலைவர் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காரணம், அவர் செய்த ஒரு பெரிய பிழையை அரசு கண்டுபிடித்திருக்கிறது. அதிலிருந்து அந்த தலைவர் தப்ப முடியாத அளவிற்கு அவர் மீது குற்றங்கள் பதிவாகியிருக்கிறது. எனவே அரசு அவரை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற செய்தியை இந்த இராணுவ தளபதி பதிவிட்டிருக்கின்றார். இந்த இராணுவ தளபதி பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கைது செய்யப்படக்கூடியவராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்சேயா என்கின்ற கேள்வி மேலெழும்புகிறது. காரணம், சீனாவிலிருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது என்கின்ற செய்தி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அரசு மஹிந்த ராஜபக்சேவைத்தான் கைது செய்வதற்கான முடிவில் இருந்ததா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இது ஒரு ஐயப்பாடு உள்ள கேள்வியாகத்தான் நாம் வைக்கின்றோம். ஆனால் தற்பொழுது இந்த இராணுவ தளபதி யார் அந்த முதன்மையான தலைவர் என்று அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக மஹிந்த ராஜபக்சே தான், அவர் மீது தான் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு காணி கொடுத்த விடயம், இங்கு இது செய்த விடயம் என்று பல விடயங்கள் மஹிந்த ராஜபக்சே காலத்தில் நடந்ததாக எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒருவேளை இந்த இராணுவ தளபதி குறிப்பிடக்கூடிய விடயம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அரசு கைது நடவடிக்கை எடுக்கக்கூடிய மிக மிக முக்கிய தலைவர் மஹிந்த ராஜபக்சேயாகத்தான் இருப்பாரா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளில் இந்த நகர்வும் இப்பொழுது ஒரு பரபரப்புக்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் உங்கள் இன்பா.